அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சிகப்பு கீரையை நம்ம அடிக்கடி அறுத்து சமைச்சாச்சு. இப்போ ஓரளவுக்கு செடியுமே முதிர்ந்து இருக்கிறதுனால சரி இதுக்கப்புறம் நல்லா வளர விட்டு இது மாதிரி பூக்கள் வச்சு விதை வந்தோடனே அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வளர விட்டாச்சு. இப்போ வளர்ந்து விதையும் வச்சிருச்சு, செடியுமே நல்லா முத்தி இருக்குது. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம பிடுங்கி எடுத்துடலாம். பிடுங்கி அதை ஒரு பெரிய கூடையில் போட்டு காய வச்சோம் அப்படின்னா அந்த விதை தானாகவே கொட்டிடும். அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பெரிய கோணிக்குள்ளே போட்டு அப்படி காய வச்சோம்னாலும் அதுக்குள்ளேயே கலெக்ட் ஆகிடும், கடைசியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் இவங்களை நல்லா வளர விட்டு வச்சுருக்கோம். அடுத்ததாக முள்ளங்கி வந்து விதைச்சது கொஞ்சம் அடர்த்தியாக இருந்ததுனால, இவ்வளோ அடர்த்தியாக இருந்தால் அது காய் வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஒரு பக்கமாகவே வந்துருச்சு விதையெல்லாம் இந்த மழையினால். ஸோ இந்த தொட்டியில் மீதி இடம்லாம் காலியாகவே இருக்குது. இதில் நிறைய வெள்ளை கரிசலாங்கண்ணி முளைச்சிருக்கு. அதோடு சேர்த்து இந்த ஹேங்கிங் பாட்டோட ஒரு செடியை இதில் பதிய வச்சுருந்த ஒரு தொட்டியில். ஸோ அவங்களும் ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துட்டாங்க. இப்போ இவங்கள அந்த தொட்டிக்கு நம்ம மாற்றிக்கிடலாம். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னொரு வெரைட்டியும் இருக்குது, அதுவுமே உள்ளே வச்சுருக்கேன். ரெண்டும் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இந்த தொட்டியில் நாம் எதிர்பார்த்ததை விட தேவையில்லாமல் வந்த செடிகள் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் முடக்கத்தான் தொட்டியை விட்டு வளர்ந்து வெளியே தொங்கிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கரிசலாங்கண்ணி, அதோட தேவையில்லாத களை செடிகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தொட்டியில் 2 பக்கமும் முடக்கத்தான் வந்திருக்கு. பக்கத்து தொட்டியில் நாம் விதைச்சது அதே மாதிரி தான், பாலக்கீரை. எல்லாமே விதை போட்ட உடனே மறுநாளே மழை வந்துட்டதுனால விதையெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கிருச்சு. இதில் பாலக்கீரையை தவிர்த்து மற்ற கீரைகள் அதிகமாக இருக்குது. அதாவது தானாக வந்த கீரைகள், தேவையில்லாத களை செடிகளும் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த மழைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அந்த முள்ளங்கி கீரை ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுனால அது காய் வச்சதுக்கப்புறம் அந்த கீரையை சமைப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் முன்னாடியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ இலைகள் இருக்குது. மீதி இருக்க இலைகளை வச்சு அந்த செடி வளர்ந்தால் போதும், அவ்வளோ அடர்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம பறித்து சமைச்சிக்கலான்னு நான் கொண்டு வந்துட்டேன். நன்றி.